எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க லோக்கி. ரீசென்ட்டா வந்து நம்ப ஸ்கொயர் பேட்டர்ன் பார்த்துருந்தோம். ஸ்கொயர் பேட்டர்ன்ல வந்து நம்ப ஸ்டார வந்து குடுத்து, ஒரு ஸ்கொயர் ஷேப்ல நம்ப வடிவமைச்சிருப்போம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்பர் ஸ்கொயர். அதாவது என்னன்னா, இப்ப ரீசென்ட்டா நம்ப ஸ்கொயர் பேட்டர்ன்ல இப்ப நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்ப இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த மாரி ஸ்கொயர் பேட்டர்ன் ஸ்டார் வடிவத்தில நம்மளுக்கு கிடைக்குது. இதே வந்து நம்ம ஒரு வேரியபிள குடுத்து டிக்ளேர் பண்ணி அதுக்கு வந்து ஒரு நம்பர இனிஷியலைஸ் பண்ணிட்டு, அத வந்து இந்த ஸ்கொயர் பேட்டர்ன் வகையிலேயே நம்ம வடிவமைக்க போறோம் இன்னைக்கு. ஸோ, அதுக்கு தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். பேக் டூ நான் நம்பர் ஸ்கொயருக்கு போயிடுறேன். எப்பயுமே உங்களுக்கு தெரியும் நம்ம மெயின் மெத்தட வந்து உள்ள கொண்டு வந்துக்கணும். ஸோ, தென் ஒன்லி வி கேன் ஏபிள் டூ கன்டின்யூ ஃபர்தர். ஸோ, இப்போ நம்ம மெயின் மெத்தட வந்து உள்ள கொண்டு வந்தாச்சு. பிகாஸ் இட் இஸ் ஸ்டாட்டிக். அ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, 2 லூப் வந்து நம்ம குடுக்க போறோம். ரீசென்ட்டாவே நம்ம பார்த்திருப்போம். ரோ வைஸ்க்கு ஒரு லூப்பும், காலம் வைஸ்க்கு ஒரு லூப்பும் நம்ம குடுத்திருப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து ரோ வைஸ்க்கு நம்ம குடுத்துடலாம். ஃபார் லூப் தான் வந்து நான் இங்க யூஸ் பண்ண போறேன். ஃபார் லூப்ல வந்துட்டு என்னன்னா, இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். i வந்து ஈக்குவல் டூ 1. எனக்கு வந்து ரோ 1லருந்து ஆரம்பிக்கட்டும். அதேபோல i வந்து லெஸ் தென் ஈக்குவல் டூ 5. அதுக்கப்புறமா அடுத்ததுன்னு வரும்போது எனக்கு ரோ வந்து இன்கிரிமெண்ட் ஆகணும். அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம் கைஸ். ஸோ, கர்லி பிரேசஸ் வந்து மஸ்ட்டு. இதுக்குள்ள வந்து நம்ம அடுத்தது காலம். ஸோ, ஃபார் இன்ட் ஜேன்னு சொல்லி குடுத்துக்கலாம். அதுவும் எனக்கு 1லருந்து ஆரம்பிக்கணும். அதேபோல ஜே லெஸ் தென் ஈக்குவல் டூ 5ஆவே இருக்கட்டும். தென் ஜே வந்து பிளஸ், பிளஸ். அடுத்தது எனக்கு இன்கிரிமெண்ட் தான் ஆகணும். ஸோ, இப்படி குடுத்துக்கலாம். ஸோ, இப்போ வந்து நம்மளுக்கு இப்படி முடிஞ்சாச்சு. i வந்து லெஸ் தென் ஈக்குவல் டூ 5, ஜே வந்து லெஸ் தென் ஈக்குவல் டூ 5 அப்படின்னு நம்ம மொட்டையா குடுக்காம என்ன பண்ணலாம்னா, இன்ட் n வந்து ஈக்குவல் டூ 5ன்னு சொல்லி நம்ம குடுத்துக்கலாம். இங்க வந்துட்டு நம்ப ஹார்ட் கோட் பண்ணாம ன்ற வேரியபிள வந்து நம்ப இங்க டிக்ளேர் பண்ணிடலாம். அந்த க்கு வந்து நம்ம என்ன குடுத்துருக்கோம்? 5ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ஸ்டார் வடிவமைப்பு பண்ணியிருக்கோம்ல ஸ்கொயர் ஷேப்ல. அதுக்கு பதிலா நம்ம வந்து நம்பர் வந்து அதில குடுக்க போறோம். ஸோ, இன்ட் அ என்ன பண்ணலாம்? ஸ்டார் வந்து எனக்கு 1ஆ இருக்கட்டும், இல்ல 2ஆ இருக்கட்டும். எந்த நம்பர்னாலும் ஓகேங்க. அது நம்மளோட இஷ்டம் தான். அது குடுத்துட்ட பின்னாடி நம்ப உள்ள இருக்கக்கூடிய ஜே லூப்க்குள்ள வந்துட்டு நம்ப சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் குடுத்துக்கலாம். இங்க வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பிரிண்ட் எல்ன்னு சொல்லி குடுத்தாச்சுன்னா, ஒரு லூப்புக்கும் வந்து அடுத்தடுத்த லைன் போயிடும். ஸோ, அத தவிர்க்கிறதுக்கு நம்ப எல்என் வந்து எடுத்துடணும். ஸோ, லைன வந்து நம்ம எடுத்துடலாம். நம்ப எடுத்துட்ட பின்னாடி என்ன பண்ண போறோம்னா, ஸ்டார்ன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ, இன்னர் லூப்ல இப்படி குடுத்துருவோம். தென் இன்னருக்கு அவுட்டர் இருக்குல்ல கைஸ். அதாவது அடுத்த லூப். லூப்ல. லூப்ல வந்து எனக்கு அடுத்தடுத்த லைன் வரணும். ஒரு ரோல 5 அதாவது வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறது 5. ஸோ, 5 காலம் எனக்கு ஃபில் ஆயிடணும். அடுத்த ரோ வரும்போது திரும்பி அடுத்த 5. ஸோ, அந்த மாரி வரும். ஃபர்ஸ்ட் 5 காலம் ஃபில் ஆகணும். அடுத்தது 2ண்ட் ரோ அடுத்த 5 காலம் வந்து எனக்கு ஃபில் ஆகணும். அப்படி நம்ம பாசிபிலிட்டி கொண்டு வரணும்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என குடுத்தாலே போதும். இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் வந்துட்டு என்னன்னா, 5 காலம் வைஸ் ஒரு ரோல வந்துட்டு எனக்கு அந்த நம்பர பிரிண்ட் பண்ணும். இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் வந்து என்ன பண்ணும்னா, ஒரு ரோ முடிஞ்ச உடனே அடுத்த ரோக்கு போகும். ஸோ, இப்படி தான் வந்துட்டு நம்ப ஸ்கொயர் பேட்டர்ன வந்து நம்ப பண்ணியிருக்கோம். ஸோ, இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ, இப்போ ரன் பண்ணணும்னா எனக்கு பாருங்களேன், 1, 1, 1ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வந்திருக்கு. பட் ஆனா இது கொஞ்சம் ரொம்ப கிட்ட இருக்கு. ஸோ, அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்படி குடுத்துக்கலாம் கைஸ். ஸோ, இப்போ நான் ரன் பண்றேன். ஸோ, ஐ திங்க் நவ் இட் வில் பி மோர் விசிபிள் லைக் எ ஸ்கொயர். நீங்க வேற நம்பர் கூட நீங்க குடுத்துக்கலாம். சும்மா 5ன்னு நான் குடுக்குறேன். 5 குடுத்து நான் ரன் பண்றேன்னா, இங்க பாருங்க. ஸோ, இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கொயர் நம்பர் பேட்டர்ன வந்துட்டு நம்ப கொண்டு வரலாம். ஒண்ணும் இல்ல. ப்ரீவியஸா நான் வந்துட்டு சிம்பிளா இங்க நான் ஸ்டார்ன்னு சொல்லி குடுத்துருப்பேன். ஸ்டாருக்கு பதிலா நம்ப என்ன பண்றோம்னா, ஸ்டார்ன்னு ஒரு வேரியபிள் வந்து இன்டிஜர் வேரியபிள குடுத்து, அந்த இன்டிஜர் வேரியபிளுக்கு நம்ப ஒரு நம்பர வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்றோம். அவ்வளோதான். இங்க வந்து நம்ப நம்பர் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். டூ ஸ்டார்ன்ற ஒரு
இன்டீஜர் வேரியபிளுக்கு. தென் இங்க வந்துட்டு எனக்கு என்ன ஆகும்னா, ரோ வைஸ் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்குள்ள ஜே வந்துட்டு என்ன எனக்கு பண்ணும்னா, காலம் வைஸ் எனக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். காலம் வைஸ் எனக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். இது வந்துட்டு என்னன்னா, நம்ம வந்து அத பிரிண்ட் பண்றோம். அதாவது வடிவமைக்கிறோம். ஸோ, இப்படி தான் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்கொயர் பேட்டர்ன் வந்து உருவாகும். இந்த எல்என் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு அடுத்த லைன் கொண்டு போகும். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 1 ரோ தென் ஆஃப்டர் 5 காலம்ஸ். இங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன் 5 காலம்ஸ் ஏன் 1 ரோ தான் வந்துட்டு எனக்கு அடுத்தடுத்த லைன் வரும்னு. ஏன்னா ஃபார் லூப்ல i 1ஆ இருக்கும்போது, ஜேல வந்து 5 முடிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த லைன். ஃபார் லூப்ல i வந்து 2ண்ட் ரோல 1ஆ இருக்கும்போது, ஜேல 5 முடிக்கும். 3ர்ட்ல வந்து 1ஆ இருக்கும்போது, ஜே வந்து எனக்கு 5 காலம் வைஸ் வந்திருக்கும். 4த்ல வந்து எனக்கு ரோ வைஸ் 1ஆ இருக்கும்போது, ஜே வந்து என்னன்னா 5 காலம் குடுத்துருக்கும். 5த்ல வந்துட்டு அதே போல தான் ரோ 1ஆ இருக்கும்போது, ஜே வந்துட்டு என்னன்னா 5 காலம் வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஸ்கொயர் நம்பர் பேட்டர்ன வந்து நம்ப வடிவமைக்கிறோம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் லோக்கி. பீஸ் அவுட் கைஸ்.